Hi, hello friends. Welcome to Samila. இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த விசுலேஷன் பத்தி தான் பார்க்கறோம். இந்த விசுலேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அதில போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிபி லிங்கா கொடுத்திருப்பேன். அந்த ஜிபி லிங்க் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாம பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மேல வந்து ஜிபி லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணனும் அதோட வீடியோ லிங்க்கும் கொடுத்திருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த விசுலேஷன் மேக் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விசுலேஷன் எப்படி மேக் பண்ணுன்னு பார்ப்போம். மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துள்ள விசுலேஷன் பார்த்தீங்கன்னா விசுலேஷன் S23 அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பாட்டமில் வந்து செட் ஆகிருப்போம். அதை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் எம்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அண்ட் பக்கத்தில் வந்து பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் எண்டு மாதிரி காட்டும். அது எதுக்கு உண்டான இமேஜ்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் அது. உங்களுக்கு டேக்லைன்லேயே கொடுத்துருப்பேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு உண்டான இமேஜ்ன்ட்டு. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமரில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன், எப்படி ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். செகண்டாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பிளாக் கலரில் டாட் மாதிரி இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகிரும். நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி காட்டியிருக்கேன். அதில் இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் டேக்லைனில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஆர் இமேஜ்னு கொடுத்துருக்காங்க. உங்களோட இமேஜை வந்து இதில் செட் பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான இமேஜ் தான் இது பேக்ரவுண்டில் வந்து. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமர் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜெலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் காட்டுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஐக்கான் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோ தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பிளாக் ஷேடோ ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் காட்டும் உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க, அந்த இமேஜை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா இண்டு மாதிரி காட்டும், ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுது, பாட்டமில் இண்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் எஃபெக்டில் வந்து பால்ஸ் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு, இது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கஸ்டமைஸில் வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்லைனில் வந்து பார்டர் இமேஜ், அதுக்குண்டான இமேஜ் தான் அது. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு மிடில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இண்டு மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸனை கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து பார்டர் இமேஜை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த பார்டர் இமேஜ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த இமேஜ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், பார்த்தீங்கன்னா தெரியுது, எனபிள் ஆயிரும் அந்த இமேஜ் வந்து பிளாக் கலரில் இருந்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது விசுவலாக வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணோன்னு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் இந்த மாதிரி காட்டும். அது எதுக்குண்டான பிளர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ரெட் கலரில் பார்ட்டிகல்ஸ்லாம், அதுக்கு உண்டான பிளர் எஃபெக்ட் தான் இது. அதோட அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளராக இருக்கும், அதை வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சா இந்த பிளர் எஃபெக்ட் மூலமாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கலர்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கும், உங்களுக்கு தேவையான கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ வந்து ஃபுல்லாக வச்சிடுறேன். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரியலாக வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் வச்சுருக்கிறேன், க்ரீன் கலரில் வைக்கிறேன். க்ரீன் கலரில் வச்சோன்னா அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, அந்த க்ரீன் கலரில் வந்து அவுட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான கலரில் இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க பிளராக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ கலர் வந்து டார்க்காக இருக்கக்கூடாது, லைட் கலரில் இருக்கும் அப்படின்னு நினச்சினா கீழே வந்து 2 ஆப்ஷனையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பிளாக் கலர்லேயே டிஃபால்ட்டாக வச்சுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் பிளர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நினச்சினா அது பிளர் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணி பிளர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது மூலமாக வந்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி அது எதுக்குண்டான இமேஜ் பார்த்தீங்கன்னா
டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. இப்போ அதில் டேக்லைனில் பார்த்தீங்கன்னா மை லவ் அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்குண்டான இமேஜ் தான் இது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து டெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்பஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஐக்கன்லேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு மூவ் ஆகும். உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் ஃப்ரேம் ஐக்கனில் அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸும் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கஸ்டமில் பாக்ஸினை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருக்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான், அதனால் வந்து பிக் இமேஜ்னு கொடுத்து நீங்கள் ஏதோ ஹார்ட் இமேஜை வச்சாலும் உங்களுக்கு தெரியாது. அதில் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸில் அதனால் இப்போ வந்து கஸ்டமைஸாக வந்து கொடுத்துருக்கதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இதை கொடுத்துருக்காங்க இமேஜ் வந்து. இதில் வந்து இதுலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 3வது உள்ள சர்க்கிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் கலர் சேஞ்ச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணு நினச்சிங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கலரை சேஞ்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஐக்கனில் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒயிட் கலரில் டிஃபால்ட்டாக வச்சுருக்கிறேன். ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிகல்ஸும் அதே மாதிரி தான். இது எதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் ஐக்கனில் ரெட் கலர் பார்ட்டிகல்ஸ்லாம் சின்ன சின்னதாக மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஐக்கன்லேருந்து அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. நீங்கள் அதே போல் வந்து கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலரை இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸும் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. அதை சர்க்கிளை வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இதில் பார்ட்டிகல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் தான் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸ் தான் இது. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸ்னே கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து ஹார்ட் இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஆட் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா மேலே ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒயிட் கலரில் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த கலர்னு ஒரு ஆப்ஷனை அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பேக்ரவுண்டில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் டேக்லைன் என்ன கொடுத்துருக்காங்க ரெட் கலர் லவ் பார்ட்டிகல்ஸ் அதுக்குண்டான பார்ட்டிகல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பியரன்ஸும் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டமில் பாக்ஸ்னே கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் எடுத்து நீங்கள் எந்த ஃபோட்டோவில் வந்து அந்த ஹார்ட் இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஹார்ட் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பார் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான பார்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது பம்ப் ஆகுது அந்த பார் அதுக்குண்டான பார் தான் இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணி தான் இருக்குது. அது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஹை ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஹை ஸ்கேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ஹை ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ 4.500 இருக்குது இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போ நான் வந்து ஹை ஸ்கேல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹை ஸ்கேல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த லெவல்லே வச்சுறேன். கீழே பார்த்தீங்கன்னா பிஹேவியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இல்லை சாஃப்ட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண நினச்சினா இல்லை சாஃப்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டாக வந்து அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸை வந்து இவ்வளோ லெவலில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ கம்மி பண்ணுறேன். இப்போ சாங்கை வந்து ப்ளே ஆக உங்களுக்கு தெரியும். அதில் வந்து வேவ்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு. பிஹேவியர் அதுக்கு தான் அந்த பிஹேவியரில் வந்து சாஃப்ட்னஸை வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டேக்ல வந்து ரைட் சைடு எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கான இமேஜ் தான் இது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கஸ்டமில் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கஸ்டமைஸாக வந்து பால்ஸ் மாதிரி பிளராக இருக்கும். அந்த பால்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இதில் விசில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்து ஒயிட் கலரில் வந்து ஆட் ஆயிரும். இதில் கலர் சேஞ்ச் பண்ணி நினச்சின்னா அந்த இமேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி இல்லை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி தான் அதே இமேஜ் தான் லெஃப்ட் சைடு எஃபெக்ட்டு
அது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு கஸ்டம் பாக்ஸ்னு கிளிக் பண்ணிட்டு அந்த பிளர்ராக பால்ஸ் மாதிரி இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். மேலே ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணி விசில் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும். அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இமேஜுகளே வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் கலரை சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. கீழே 2 அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயே காட்டும். அதில் வந்து எதுக்குண்டான டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆட் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் தான் அது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஆட் பண்ணி தான் இருக்குது. அதை எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்பியரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சிம்பிளோட நீங்கள் டைம் கரண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பாட்டமில் வந்து செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இங்கே கலரை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுன்னா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸை கிளிக் பண்ணி ஒரு 4 வித ஃபாண்ட் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்டை வந்து இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் தேர்டை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 3வது உள்ள ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அது எதுக்குண்டான டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட நேம் வந்து டைப் பண்ணுறதுக்கான டெக்ஸ்ட் தான் இது. இப்போ ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சவண சமையலாம் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி இதில் வந்து சவண சமையலா இப்போ உங்கள் சேனலோட நேம் வந்து இதில் டைப் பண்ணி வச்சு ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் கலரை சேஞ்ச் பண்ணி நினச்சா கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் மார்க்லாம் நான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறோம். அது மூலம் வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து 4 வித ஃபாண்ட் வந்து கஸ்டமைஸாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3வது உள்ள ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாம் செட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குவோம். இது போன்ற வீடியோக்களை மேலும் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.